Preface to Shakespeare by Dr. Samuel Johnson. Samuel Johnson, English writer, poet, playwright and literary criticum கூட 1755ல ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி கம்பைல் பண்ணது டாக்டர் சாமுவல் ஜான்சன் தான். இவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ் அண்ட் லண்டன், இது ரெண்டுடைய சட்டரிக்கல் போயம்ஸ். தென் தி ரேம்ப்லர் அப்படிங்கிற பீரியடிக்கில் ரன் பண்ணியிருக்காரு. 1765ல் ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ் எல்லாம் எடிட் பண்ணி பிளேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த இதில் ஆட் பண்ண ப்ரிஃபேஸ் தான் நமக்கு இப்போ ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர். இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ் எல்லாம் நல்லா கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி ஒரு கிரிட்டிக்கல் ஓவர் வியூவை இதில் கொடுத்துருக்காரு. அனலைஸ் பண்ணது மூலமாக ஷேக்ஸ்பியர்கிட்ட என்னென்ன ஃபால்ட்ஸ் இருக்குது, தென் எந்தெந்த இடத்துல ஷேக்ஸ்பியர் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களையும் இதில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து ஷேக்ஸ்பியர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் ஷேக்ஸ்பியர் மேலே விழுந்த கிரிட்டிக்ஸ் நிறைய ரேட் பண்ணியிருக்காரு. அப்போ நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் எதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க, ஷேக்ஸ்பியர் இருக்கிற ஃபால்ட்னு எதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸுமே இதில் கொடுத்துருக்காரு. ஓகேவா, ஸோ டிஃபென்ஸ் அண்ட் அவருடைய எக்ஸலன்ஸை இதில் சொல்லியிருக்காரு. இப்போ ப்ரிஃபேஸில் உள்ள என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஸ்ட் ரைட்டர்ஸ்லாம் இப்போ உயிரோடு இல்லை, ஸோ அதனால் அவங்கள பற்றி என்ன வேணால் தப்பு சொல்லலாம், என்ன வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி பண்ணுறது தப்பு. பாஸ்ட் ப்ரெசென்ட் போத் ரெண்டையுமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். பாஸ்ட் ரைட்டர்ஸ் இப்போ இல்லை அப்படிங்கிறக்காக அவங்கள வந்து தப்பாலாம் பேசக்கூடாது, அவங்க ஒர்க்ஸை டிஃபேம்லாம் பண்ணவே கூடாது. பாஸ்ட் ஒர்க்ஸையும் செரிஷ் பண்ணணும், பாஸ்ட் ரைட்டர்ஸையும் பாராட்டணும். அது மாதிரி ப்ரெசென்ட் ரைட்டர்ஸையும் இக்னோர் பண்ணக்கூடாது, ப்ரெசென்ட் ஒர்க்ஸையும் இக்னோர் பண்ணக்கூடாது, ரெண்டையுமே செரிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் கிளாசிக்கல் ஒர்க்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, இம்மார்டலிட்டி. தென் யூனிவர்சலிட்டி அப்படிங்கிற குவாலிட்டி ஒரு ஒர்க்குக்கு இருந்தால் தான் அது ஒரு கிளாசிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஷேக்ஸ்பியருடைய ஒர்க்ஸுக்கு அந்த யூனிவர்சலிட்டி இருக்குது. ஸோ அது எல்லாமே ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ் எல்லாமே கிளாசிக்கல் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு ஃபால்ட்லெஸ் ட்ராமட்டிஸ்ட்னு சொல்லவே இல்லை. அவர்கிட்ட ஃபால்ட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஃபால்ட், இப்போ ஒரு நார்மலாக மனுஷன் தப்பு பண்ணாத மனுஷன் யார் இருக்கான், எவ்வளோ பெரிய ஆள், அவரை ஜட்ஜ் பண்ணுறவங்களாவே இருந்தாலும் அவங்களுமே தப்பு பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க, ஏதாவது இடத்துல தப்பு பண்ண தான் செய்வாங்க. ஸோ ஷேக்ஸ்பியரும் காமன் ஹியூமன் தான், அவரும் தப்பு பண்ண தான் செஞ்சுருக்காரு. அதுக்குன்னு அவர் எல்லாமே தப்பு பண்ணாத விஷயங்களையும் தப்பு பண்ணிட்டாரு, அவர் பண்ண தப்புன்னு சும்மா எடுத்துக்கலாம் அவரை குறை சொல்லக்கூடாது. அவர் ஃபால்ட்லெஸ் ட்ராமட்டிஸ்ட் நான் சொல்லவே இல்லை, அவர்கிட்ட ஃபால்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ட்டை தாண்டி நிறைய விஷயங்களையும் இது பண்ணியிருக்காரு இல்லையா, எக்ஸலண்ட்டாகவும் பண்ணியிருக்காரு இல்லையா, அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதில் டாக்டர் சாமுவல் ஜான்சன் சொல்கிறாரு. ஓகேவா, ஸோ அவருக்கு ஷேக்ஸ்பியரை பிடிக்கும், ஆனால் எந்த ஒரு ப்ரெஜுடிஸுமே இல்லாமல் ஷேக்ஸ்பியருடைய ஃபால்ட்டையும் தென் அவருடைய எக்ஸலன்ஸையும் இதில் சொல்லியிருக்காரு டாக்டர் சாமுவல் ஜான்சன். ஃபஸ்ட்டு ஷேக்ஸ்பியருடைய எக்ஸலன்ஸை சொல்கிறாரு. யூனிவர்சலிட்டி அப்படிங்கிற குவாலிட்டி வந்து அவருடைய ஒர்க்ஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இத்தனை வருஷம், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஒர்க் வந்து ஸ்டில் இப்போவுமே வந்து எல்லாரும் டெக்ஸ்ட்டில் ரீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் யூனிவர்சலிட்டி, உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கிற கருத்துக்கள் அதில் இருக்குது இல்லையா. ஸோ ஷேக்ஸ்பியருடைய ஒர்க் இப்போ வரைக்கும் ஃபேமஸாக இருக்கிறதுக்கு ரீசனுமே அதுதான். உலகத்தில் உள்ள எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரியும், ரீட் பண்ணி என்ஜாய் பண்ணுற மாதிரியும், பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியும் அவருடைய ஒர்க்ஸ் இருக்கிறதுனால தான் அவர் இப்போ வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ யூனிவர்சலிட்டி அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி இருக்குது. ஸோ அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே இம்மார்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நோபலாகவே எல்லாமே இருக்காது. நார்மலாக ஒரு மனுஷன் இப்போ ஒரு கிங் என்ன எப்படி இருப்பானோ அப்படி தான் காட்டியிருப்பார், ஒரு பெசன்ட் எப்படி இருப்பானோ அப்படி தான் காட்டியிருப்பார். எல்லாரையுமே எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு நார்மலாக அவர் எப்படி பார்த்து அப்சர்வ் பண்ணாரோ அதான் அங்கே ஸ்க்ரீனில் நடிக்க வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் நேச்சரோட ரொம்ப கனெக்டடாகவே ஷேக்ஸ்பியர் இருந்திருக்காரு. அப்படி கனெக்டடாக இருந்ததுனால தான் அவரால் இவ்வளோ பவர்ஃபுல்லாக கேரக்டர்ஸ் பண்ண முடிஞ்சது கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் கேரக்டர்ஸ்லாம் பார்க்க ஒரு ஆர்டிஃபிஷியலாகவே இருக்காது, ரொம்ப கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கும். ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. கிங்கு குயின் அவங்களையும் அப்சர்வ் பண்ணியிருக்காரு, தென் நார்மல் காமன் பீப்புளையும் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அவங்கள நடிக்க வச்சு பார்த்தா எல்லாமே வந்து அப்படியே கேரக்டர்ஸ் அப்படியே பக்காவாக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். சில கேரக்டர்ஸ் பார்க்கும்போது நம்மளே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பார்க்கும்போது நம்மளுடைய தான் அவனையும் யோசிக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் சில பிளேஸில் கொடுத்துருப்பாரு. ரீசன் என்னென்னா வந்து அந்த காலத்து மக்கள், அவர் எலிசபெத்தை சேர்ந்த மக்கள் வந்து அதை ரசித்து பார்த்தாங்க. ஸோ அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இமேஜினரி திங்ஸ் தான் அதெல்லாம் உண்மை கிடையாது, சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் தானே. ஸோ ஆனால் அதையுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக போர்ட்ரேட் பண்ணியிருப்பார். உண்மையிலேயே ஒரு கோஸ்ட்டு அந்த இடத்துல அப்பியர் ஆனால் அப்படி தான் பேசியிருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கிற அளவுக்கு போர்ட்ரேல் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப பக்காவாக பண்ணியிருப்பாருன்னு சொல்லியிருக்காரு. தென் லாங்குவேஜுமே கரெக்டாக பக்காவாக இருக்கும்.
காமன் மேனுடைய லாங்குவேஜுக்கும் கிங்குடைய லாங்குவேஜ் வித்தியாசம் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி லாங்குவேஜ் மாறுபடுறது. ஏன்னா லாங்குவேஜ் மாற்றத்தை வச்சு தான் நம்ம ஆட்களை பிரித்து பார்க்க முடியும். ஏன்னா கிங்ஸ் ஒரு மாதிரி பேசுவாங்க, தென் நாட்டில் உள்ள மக்கள் ஒரு மாதிரி பேசுவாங்க, லாங்குவேஜ் மாறும் இல்லையா, அதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியும். ஸோ அதையுமே நல்லா வேறுபடுத்தி காட்டியிருப்பார் ஷேக்ஸ்பியர். அது மட்டும் இல்லாமல் காமெடி ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். ஷேக்ஸ்பியருக்கு அந்த காமிக் சென்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த காமெடி பிளேஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ட்ராஜடி வந்து ஏதோ ஒரு விதமாக ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன கேட்டால் காமெடியாக ட்ராஜடின்னு கேட்டால் காமிக் பிளேஸ் தான் சொல்லுவேன். அதளவு காமெடியை ஷேக்ஸ்பியர் பக்காவாக பண்ணியிருப்பாரு. ஆனால் ட்ராஜடி வந்து சம்திங் ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியலாக இன்கம்ப்ளீட்டாக தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு ட்ராஜி காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இப்போ வராரு. ட்ராஜடி, அதாவது அந்த பீரியடில் வந்து ஒரு ரூல்ஸ் ஆஃப் கிரிட்டிசம், ஒரு ரூல்ஸ் உண்டு. எப்படின்னா ட்ராஜடினா சேட், அந்த முழுக்க மெலன்கலிக்காக தான் இருக்கணும். தென் காமெடி அப்படின்னா ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் உண்டு. ஆனால் ஷேக்ஸ்பியருடைய ஒர்க்ஸை பார்த்தோன்னா அதை முழுக்க காமெடியில் தெளிர முடியாது இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம், மச் அபவுட் நத்திங், இதெல்லாம் வந்து முழுக்க காமெடினே சொன்னாலும் ட்ராஜிக் காமெடிலையும் சொல்லலாம் அதை. ஏன்னா உள்ள முழுக்க குழப்பங்கள், சோகங்கள், சண்டைகளெல்லாம் காட்டிட்டு எண்டிங் ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து ரெண்டையுமே பிளெண்ட் பண்ணி கொடுத்தாரு. அவருடைய நிறைய காமெடி பிளேஸில் வந்து ட்ராஜடியும் இருக்கும், காமெடியும் இருக்கும், ட்ராஜிக் காமெடி. ஸோ பிளெண்ட் பண்ணி கொடுத்தாரு. பட் மோஸ்ட் ஆஃப் த கிரிட்டிக்ஸ் வைக்கிற கிரிட்டிசம் என்ன அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் வந்து இந்த ரூல்ஸ் ஆஃப் கிரிட்டிசம் தான் வயலேட் பண்ணார் அப்படின்னு சொல்லி தான் வைக்கிறாங்க. அதுக்கு டாக்டர் சாமுவல் ஜான்சன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் வந்து ஆடியன்ஸை ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் தான் மைண்டில் வச்சுருந்தார். ஆடியன்ஸ்க்கு ஒரு ப்ளஷரை கொடுக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுருந்தாரு. இப்போ மனித வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே வந்து நம்ம லைஃப்பில் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு பிளேயில் வந்து முழுக்க சோகமாக இருந்தாலும் மக்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது. அதே மாதிரி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அருவி ஆகிடும். ஸோ அதனால் ரெண்டையுமே பிளெண்ட் பண்ணி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஷேக்ஸ்பியர் அந்த தியேட்டர் ஆடியன்ஸுக்காக யோசிச்சிருக்காரு, அந்த பார்க்குற வியூவர்ஸ்க்காக யோசிச்சிருக்காரே தவிர வேறு அந்த ரீசனும் கிடையாது. வயலேட் பண்ணணும் அப்படிங்கிறலாம் கிடையாது, ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணணும், அது ஒன்று தான் அவருடைய ரீசன். ஸோ அதனால தான் ட்ராஜடி ப்ளஸ் காமெடியை பிளெண்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ மற்றவங்க இப்படி வைக்க கிரிட்டிசத்துக்கு, அதாவது இந்த ரூல்ஸ் ஆஃப் கிரிட்டிசத்தை வந்து ஷேக்ஸ்பியர் மீறிட்டார், ட்ராஜடி காமெடியை பிளெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி வைக்கிற கிரிட்டிசத்துக்கு டாக்டர் சாமுவல் ஜான்சன் வந்து ஷேக்ஸ்பியருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் பண்ணது தப்பு இல்லை, ஆடியன்ஸை ப்ளீஸ் பண்ணணும்னு தான் நினச்சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போது ஷேக்ஸ்பியர்கிட்ட இருக்கிற ஃபால்ட் அதெல்லாம் சொல்கிறாரு. பொயட்டிக் ஜஸ்டிஸ் இது பொயட்டிக் ஜஸ்டிஸை வந்து ஷேக்ஸ்பியர் ஒர்க்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாது, நோ பொயட்டிக் ஜஸ்டிஸ், அவருடைய ஒர்க்ஸ் வந்து பொயட்டிக் ஜஸ்டிஸே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு ஹீ சாக்ரிஃபைசஸ் விர்ச்சுஸ் டு கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிங் லியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்டிங்கில் வந்து கிங் லியராக இறந்துருவார், கார்டிலியாவே இறந்துருவா இல்லையா. அக்கா கானல் டிகன் எல்லாம் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து கானல் டிகன் வந்து முழுக்க ஆன்டகனிஸ்ட் அந்த பிளேயில். ஸோ அதனால் அவங்க இறக்கும்போது வந்து நமக்கு ஒரு பெரிய ஃபீலிங், அப்பா சதுராளு அப்படின்னு சொல்லி தான் நம்ம தோணும். ஈவன் கிங்லியர் இருக்கிற மாதிரி காட்டுறது கூட பெருசாக ஃபீலிங் வந்திருக்காது. ரீசன் என்னென்னா அவர் தப்பு பண்ணிட்டார், தப்பு பண்ணி அதை பற்றி ரியலைஸ் பண்ணியிருப்பார் இல்லையா. ஆனால் கார்டிலியாவை இறக்குற மாதிரி காட்டுறது வந்து நிறைய பேர் ஏற்றுக்கலை, நிறைய கிரிட்டிக்ஸ் ஏற்றுக்கலை. அப்போது ஒரு விர்ச்சுவஸான ஒரு சோலை சாகிற மாதிரி எங்கே காட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த பிளேலேயே ஒரு கிரிட்டிசம் வச்சாங்க. கார்டிலியாவை இறந்த மாதிரி காட்டியிருக்கக்கூடாது, ஷேக்ஸ்பியர் தப்பு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் சில இடங்களில் பொயட்டிக் ஜஸ்டிஸ் எப்படி ஷேக்ஸ்பியர் மீறிட்டார், இந்த மாதிரி ஒரு மொராலிட்டி இருக்குது, அந்த மொராலிட்டி வந்து ஒரு பிளேயில் கிடையாது, இப்படி நல்ல நல்ல சோல்ஸ் எல்லாம் கொள்கிற மாதிரிலாம் காட்டுறாரு, அவருடைய கன்வீனியன்ஸ்க்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மொராலிட்டி மீறிட்டார், பொயட்டிக் ஜஸ்டிஸே மீறிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால்ட்டு சொல்கிறாரு. தென் அடுத்து என்ன ஃபால்ட் சொல்கிறார் அப்படின்னா, லூஸ்லி கன்ஸ்ட்ரக்டட் பிளாட்ஸை வந்து ஒழுங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க மாட்டார், ஒரு கனெக்டிவிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உருப்படியாக இல்லாத ரீசன் என்ன, ஷேக்ஸ்பியர்ட்ட கேர்லெஸ்னஸ் உண்டு, கேர்ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதனால தான் அப்படி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தென் அடுத்து பிகினிங், ட்ராமாவுடைய பிகினிங்க்கு வந்து நல்ல எஃபோர்ட் போட்டு நல்லா க்ளீனாக கொண்டு போவார் ஷேக்ஸ்பியர். ஆனால் எண்டிங்னு சொதப்பி விட்டுருவார், அந்த எண்டிங் மேலே பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார். அந்த ட்ராமாவுடைய பிகினிங் பார்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர் எண்டிங்கை கொஞ்சம் சொதப்பி விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்டேக் சொல்கிறாரு. தென் அனாக்ரோனிசம் அப்படின்னா வந்து அவுடேட்டட் ஐடியாஸ். அவருடைய இது கண்டென்ட் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஷேக்ஸ்பியர் ஓனாக இன்வென்ட் பண்ணல, இன்வென்டிவான ஒரு ஆள் கிடையாது. பழைய ரைட்டர்ஸுடைய அந்த கான்செப்ட்ஸ் தான் அப்படியே கொஞ்சம் எடுத்து அவருடைய பிளேஸில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ அட்லி படங்கள் பார்த்தோம் அப்படின்னா பழைய படங்களுடைய சாயல் இருக்குது, பழைய படங்களுடைய சீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, எடுத்துகிட்டு அட்லியோடைய ஸ்டைலில் மிக்ஸ் பண்ணி படம் கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் ஷேக்ஸ்பியரும் பழைய கான்செப்ட்ஸ் அப்படியே எடுத்து கொஞ்சம் இவர் வித்தியாசமாக நமக்கு கொடுப்பார், அவ்வளோதான். ஸோ அதனால் அந்த ஐடியாஸ்லாம் வந்து ரொம்ப அவுடேட்டடாக இருக்கும்,
அப்படின்னு சொல்கிறாங்க. இது இவர்கிட்ட மட்டும் இருக்கிற ஃபால்ட்டுன்னு இல்லை, நிறைய எலிசபெத்தன் பிளே ரைட்ஸ் கிட்ட இந்த ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க நிறைய கிரிட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ அனாக்ரனிசம் ஒரு ஃபால்ட்டு. தென் அதுக்கடுத்து காமிக் சீன்ஸ் வந்து டயலாக்ஸ் வந்து ரொம்ப வல்கராக இருக்கும் சில இடங்களில். ஈவன் ஒரு ஜென்டில்மேனாக காட்டுற ஒரு பர்சனை வந்து வல்கராக அந்த டைலாக் கொடுக்குற மாதிரிலாம் காட்டியிருப்பார் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஃபால்ட்டாக சொல்கிறாரு. தென் பாம்பஸான அந்த டைலாக்ஸ் இருக்குது, ரொம்ப டைலாக்ஸ் ரொம்ப பாம்பஸாக இருக்கும், அது வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்காது சில இடங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தென் அன்னெசரி யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஒரு சின்ன விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ண ரொம்ப லென்த்தியாக வேர்ட்ஸ் நிறையா வரும். தென் ரெப்படேஷன், நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் சின்ன விஷயந்தான், டப்புன்னு முடிச்சிடலாம், ஆனால் ரொம்ப லென்த்தியாக சொல்லியிருப்பார். அந்த லென்த்தியான டைலாக்ஸ் வந்து சில யூனிக் டைலாக்ஸ் இருக்குது, சில யூனிக் ஸ்பீச்சஸ் இருக்குது. ஆனால் அதை தாண்டி சில நேரங்களில் வந்து அது ரீடர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை வியூவர்ஸ்க்காக இருக்கட்டும் அது போர் ஆக்கிரும். ஸோ அதனால் அதை ஒரு ஃபால்ட்டாக சொல்கிறாரு. கன்சீட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பார். அந்த கன்சீட்ஸுமே ஒரு அளவுக்கு தான், அதுக்கு மேலே போனால் இதாயிரும்ல. ஸோ அதனால் கன்சீட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பார். அது நிறைய பேருக்கு போரிங் கொடுத்துரும். தென் அந்த வேர்ட் ப்ளே அதுவும் நிறையா இருக்கும். அந்த பண்ணுமே வந்து ஒரு லிமிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த பண்ணுமே நிறைய இடத்துல ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பார். அதுவுமே ரீடர்ஸ்க்கு ஒரு போரிங் ஃபீலாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி இத்தனை ஃபால்ட்டை வந்து டாக்டர் சாமுவேல் ஜான்சன் சொல்கிறாரு. இது நிறைய பேர் ஷேக்ஸ்பியர் எதை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 3 யூனிட்டிஸை ஷேக்ஸ்பியர் ஃபாலோ பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒன்று சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட்டி ஆஃப் பிளேஸ், யூனிட்டி ஆஃப் டைம் அண்ட் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். இது 3 வந்து அவர் ஃபாலோ பண்ண மாட்டார், வயலேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இவர் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. இதுக்கும் ஷேக்ஸ்பியர் தான் சப்போர்ட் பண்ணார். எப்படி பண்ணுறாரு அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் வந்து யூனிட்டி ஆஃப் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுவோம், பிளாட்ஸ் ப்ராப்பராக இருக்கும், ஒரு கண்டினியூட்டியும் கனெக்டிவிட்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஹிஸ்ட்ரி பிளேன் எடுத்துக்கிடுவோமே, எடுத்தால் கரெக்டாக 15th செஞ்சுரி நடக்குதுன்னா கரெக்டாக அந்த செஞ்சுரி நடக்கும், அந்த காலகட்டத்துக்குள்ளே முடிகிற மாதிரி தான் கட்டியிருப்பார். 15th செஞ்சுரி நடந்தால் 16 அப்படின்னா சொல்லி அந்த இதெல்லாம் மாறாது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதிலலாம் ஷேக்ஸ்பியர் மிஸ்டேக் பண்ண மாட்டார். ஈவன் அரிஸ்டாட்டிலே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு ப்ளே அப்படின்னா ஒரு ஒழுங்கான பிகினிங் இருக்கணும், மிடில் இருக்கணும், எண்டு. அந்த பிகினிங் வந்து ஒரு ரைசிங் ஆக்ஷன், தென் எண்டில் ஃபாலிங் ஆக்ஷன், இடையில வந்து சீரியஸ்னஸ் கொடுக்குற மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும், அது இதுன்னு இருக்கும். தென் இடையில எண்டிங்கில் வந்து எல்லாம் முடிஞ்சிடும். இப்படி தான் ஒரு ப்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டிலே சொல்லியிருக்காரு. ஸோ ஷேக்ஸ்பியரோட இது வந்து அதை ஃபாலோ பண்ணும், காமெடியாக இருக்கட்டும் ட்ராஜடியாக இருக்கட்டும் இந்த ஃபார்மெட்டை கிளியராக ஃபாலோ பண்ணும். ஸோ யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் அவரோட இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுது. பட் யூனிட்டி ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டையுமே ஷேக்ஸ்பியர் பிளேஸ் ஃபாலோ பண்ணாது, அவர் ஃபாலோ பண்ணதே கிடையாது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஷேக்ஸ்பியர் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் விட்டுருக்காரு. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு வெரைட்டி கொடுக்கணும், பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு வெரைட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஷேக்ஸ்பியரோட எண்ணமாக இருந்திருக்கு. வியூவர்ஸ்க்கு வந்து அந்த அது வெறும் ஸ்டேஜ் அப்படிங்கிறது தெரியுது, ஒரு இமேஜினரி ப்ளே அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அதை ரோமா காட்டினா என்ன, ஏத்தன்ஸாக காட்டினா என்ன, அலெக்சாண்ட்ரியாவாக காட்டினா என்ன, எதா காட்டினா என்ன, அவங்க இமேஜின் பண்ணி வச்சுக்குவாங்க, இது இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிடுவாங்க. அப்போ இடம் மாற்றினா அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு டைம்லைனும் இதே மாதிரி தான் அவங்களுக்கு சொல்லிடுவோம், இதுக்கு முன்னாடி நடக்கிறது, இது 10 வருஷம் கழிச்சு நடக்குது அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க இமேஜினேஷனில் தானே இருக்குது, அவங்களுக்கு இது ஒரு இமேஜினரி பிளேன் தான் தெரியுமே, அப்புறம் என்ன அதை மீறதில் என்ன இருக்குது, ஒரு வெரைட்டி கொடுத்தா போதாதா, அதை தான் ஷேக்ஸ்பியர் செஞ்சுருக்காரு, வெரைட்டியை தான் ஆடியன்ஸ் கொடுத்துருக்காரு இது மூலமாக அப்படின்னு சொல்லி டாக்டர் சாமுவேல் ஜான்சன் இதுக்கும் ஷேக்ஸ்பியரை சப்போர்ட் பண்ணுறாரு. ஓகேவா? 3 யூனிட்டிஸ் இருக்குது, அந்த 3 யூனிட்டிஸில் ஒன்று தான் ஃபாலோ பண்ணதோடைய பிளேஸ், மற்ற 2 அவர் ஃபாலோ பண்ணவே இல்லை, அதுக்கும் ஜஸ்டிஃபை பண்ணி பேசுகிறாரு. அதுக்கடுத்து சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ்க்கு வந்து அவருடைய பிளேஸில் ஒரு முக்கியமான பங்கு இருக்கும், நிறையா பிளேஸில் இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த எலிசபெத்தனை சேர்ந்த மக்களுக்கு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி ஃபேரி கோஸ்ட்லாம் காட்டும்போது அந்த மக்களுக்கு பிடிச்சிருந்ததுனால அவர் அதை செஞ்சார். மக்களுக்கு பிடிச்சிருக்கு, பார்க்குற வியூவர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய பிளாட்ஸ் ரொம்ப இன்வென்டிவான பிளாட்ஸ் இல்லை, இவராக தயாரித்த பிளாட்ஸ் இல்லை, பாரோடு தான். ஈவன் இவருடைய ஹிஸ்ட்ரிக்கல் பிளேஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ப்ளூடாக்ஸோடைய லைஃப்ஸ் ஆஃப் த நோபல் கிரேஷியன்ஸ் அண்ட் ரோமன்ஸ் அப்படிங்கிற அந்த இதை தான் பேஸை வச்சு எடுத்திருக்காரு. அந்த மாதிரி லெஜண்டோடைய கதைகள், கிரானிக்கல்ஸ் அதை பேஸ் பண்ணி, இந்த ஹிஸ்ட்ரிக்கல் இதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் எல்லாமே ஷேக்ஸ்பியர் வந்து ரொம்ப படித்தவரெலாம் கிடையாது, யூனிவர்சிட்டி போய் படித்தவரெலாம் கிடையாது, படிக்காதவர் தான். ஸோ அதனால் அவருடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா மக்களுக்கு வந்து பார்க்குற அந்த ஆடியன்ஸ்க்கு ஒரு ப்ளஷர் கொடுக்கணுங்கிறது மட்டும் தான் ஷேக்ஸ்பியருடைய எண்ணமாக இருந்திருக்கே தவிர ரொம்ப பக்காவாக கிளியர் கட்டாக இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அந்த பொய்டிக் ஜஸ்டிஸ் இருக்கணும், அதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. அவர் யோசிச்சது பார்க்குற மக்களுக்கு இந்த ஒரு ப்ளஷர் கிடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் ஷேக்ஸ்பியர் யோசிச்சிருக்காரு. தென் ஷேக்ஸ்பியர் பிளேஸில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸை சொல்கிறார். அது என்னென்னா ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ் எல்லாமே வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எழுதப்பட்டது. ஓகேவா? அதெல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு எழுதப்பட்டது தான், ஜஸ்ட் வாசிக்கணும் அப்படிங்கிறதுல எழுதப்பட்டதில்லை. அப்போ அதுக்கடுத்து நிறைய எடிட்டர்ஸ் வர ரீட் பண்ணுற ஃபார்மில் நிறைய பேர் எடிட் பண்ணியிருக்காங்க. அப்படி எடிட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை வந்து தேவையில்லைன்னு சொல்லி அவருடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேருந்து எடுத்த விஷயங்களை கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான ஃபால்ட்டு. ஷேக்ஸ்பியரை ரீட் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து எடிட்டர்ஸ்லாம் வந்து நிறைய விஷயங்களவே கூட்டிக்க அப்படி இப்படின்னு கழிச்சிட்டாங்க. அதில் வந்து
ஒரு எசன்ஸே கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சாமுவேல் ஜான்சன் சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து அதை ரீட் பண்ண முடியலை, இல்லை இது வேணாம் அப்படி இப்படின்னு ரொம்ப யோசிக்கிறீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் எப்படி இருக்கோ அப்படியே விட்டுருங்க. அதை விட்டுட்டு அதில் இருக்கிற முக்கால்வாசி விஷயங்களை எடுத்துகிட்டு உங்களோட ஐடியாஸை உள்ள திணிக்கிறதுக்கு அந்த டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரியே விட்டுலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சாமுவேல் ஜான்சன் சொல்கிறாரு. ஓகேவா? இப்போ இவருடைய இயர்லி எடிட்டர்ஸை இவர் ரெஃபர் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அவங்க யாரெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு ரோவே வந்து எலிசபெத்தன் பிளே ரைட் தான். அவர் வந்து ஷேக்ஸ்பியர் பிளேஸில் இருந்த நிறைய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜான்சன் வந்து அவருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா அவருடைய ஒர்க்கை ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு போப்போட எடிஷனை பற்றி சொல்கிறார். போப்போட எடிஷன் வந்து ஒரு வேல்யூபிளான எடிஷன் தான். ஆனால் நிறைய பேசேஜ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி போப் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாரு. ஸோ அவரோட எடிட்டிங் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சாமுவேல் ஜான்சன் சொல்கிறாரு. பட் இருந்தாலும் சில விஷயங்களை போப் கிட்ட வந்து அவர் எடுத்துக்கிட்டதாக சொல்கிறாரு. தென் தியோபாலோட எடிஷனை பற்றி பேசுகிறாரு. தியோபாலோட எடிஷன் வந்து அவர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சன் தான். இருந்தாலும் சில விஷயங்களை ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் நிறைய விஷயங்களை விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவர் ஒரு எடிட்டராக ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் இந்த ஒரு எடிஷன் கொடுத்துருக்காரு, அவரோட எடிஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி டாக்டர் சாமுவேல் ஜான்சன் சொல்கிறாரு. தென் ஹேன்மரோட எடிஷனை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்காலர். அவர் வந்து நிறைய அப்ஸ்கியூராக இருந்த பேஜஸ் வந்து லெஜிபிளாக மாற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. கிராமட்டிக்கலாக நிறைய கரெக்ஷன்ஸ் பார்த்துருக்காரு ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் வார்பட்டனோட எடிஷன் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அது ரொம்ப வேல்யூபிளான ஒரு எடிஷனெல்லாம் தெரில, அவர் அவ்வளோவா எஃபோர்ட் போட்ட மாதிரிலாம் தெரில அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இவருமே வந்து ஷேக்ஸ்பியருடைய பிளேஸை எடிட் தான் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவருக்கு முன்னாடி ஷேக்ஸ்பியருடைய பிளேஸை யாரெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்னலாம் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையுமே இதில் அவர் சொல்லியிருக்காரு. இவர் மொத்தமாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எடிட் பண்ணுறது தப்பு இல்லை, பட் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியலை, ஒழுங்காக பண்ண தெரியல அப்படின்னா உங்கள் ஐடியாஸை உள்ளே புகுத்தாமல் ஒரிஜினலாக அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிறது தான் சாமுவேல் ஜான்சனுடைய ஒரு இதாக இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு அது பெருசாக தெரில, ஐடியா இல்லை அப்படின்னா அதை விட்டுருங்க, அதோடைய உண்மைத்தன்மையை குலைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர் சாமுவேல் ஜான்சன் சொல்கிறாரு. தென் லாஸ்ட்டாக அவருடைய எடிஷனை பற்றி பேசுகிறாரு. அவங்க எல்லாருடைய இதுவுமே ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஏன்னா சும்மா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டே ஃபஸ்ட்டு ஒரிஜினல் டெக்ஸ்ட் தான். இவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரிஜினல் டெக்ஸ்ட் தான் எடுக்கணும் கண்டிப்பாக. இப்போ ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினலை முதல்ல ரீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதோடைய நோட்ஸை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவருமே ஃபஸ்ட்டு ஒரிஜினல் தான் பார்த்துருக்காரு. பார்த்த பிறகு ரெஃபரன்ஸுக்காக தான் இத்தனை பேர் தான் ரெஃபர் பண்ணியிருக்காரு, கிளான்ஸ் கொடுத்துருக்காரு. அவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இவருடைய பார்வையும் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய டிஃப்ரெண்ட் பேசேஜஸ் வந்து ரீட் பண்ணியிருக்காரு ஷேக்ஸ்பியருடைய பிளேஸில். அதெல்லாம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அப்படியே இவர் எடிஷனில் கொடுத்ததா சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி மேலே பார்த்தோம் இல்லையா, உங்களுக்கு ஒரு இது புரியலைன்னா அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தார்ல, அது மாதிரி இவர் நிறைய அவருக்கு புரியலைன்னா அப்படியே விட்டுருக்காரு அவருடைய இதில். இதுக்கு அந்த ஒரிஜினாலிட்டியை குலைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜான்சன் அப்படியே வச்சுட்டு தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்ட அந்த பேசேஜ் எல்லாமே வந்து இனி வரும் காலத்தில் வர ரைட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் சேர்ந்து ஒரே விஷயத்தை தேடும்போது அதுக்கு ஒரு பதில் கிடச்சிரும். அப்போ எனக்கு அடுத்து வர ரைட்டர்ஸ் வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால வந்து எனக்கு அது என்னால் முடியலை, ஸோ அதனால் நான் அதை அப்படியே தொடாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சாமுவேல் ஜான்சன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் நானும் பார்த்துருக்கேன். ஒரு எடிட்டராக நான் என்னோடய நியாயத்தை நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக அவர் சொல்கிறது அதுதான், முதல்ல டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். முதல்ல நோட்ஸை ரெஃபர் பண்ணால் ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாமல் இனிமே இவர் இந்த மாதிரி ஷேக்ஸ்பியரை பற்றி கிரிட்டிசமாக இருக்கட்டும், அவருடைய பிளேஸ் எடிட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இவரை சர்பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதா சொல்லி இந்த ப்ரிஃபேஸை எண்ட் பண்ணுறாரு டாக்டர் சாமுவேல் ஜான்சன். ஓகே, இதோட இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.